இன்னைக்கு கோச் ஆர்த்திக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ரோல். கிரிக்கெட்டை பற்றி பேச போகிறது கிடையாது. ஆனால் ரீசெண்டாக நடக்கிற அந்த ஸ்கேமிங் பிரச்சனையை பற்றி பேச போகிறேன். ஸோ இன்னைக்கு சின்னதாக ஒரு லைஃப் கோச்சாக மாற போகிறேன். ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழின்னு சொல்ல போகிறேன். இந்த எடுத்த உடனே இப்போ காலர் டியூன் பதில் அந்த அட்வைஸ் வரா மாதிரி அதுக்கு அதுலேருந்து தள்ளி தயவு செய்து வைக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸ்கேம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன தெரியுமா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஒரு ஸ்டோரியா போட்ட அப்புறம் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பிரைவேட்டாகவும் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, என்னோட டிஎம்ஓ பண்ணாங்க. அபவுட் ஹவு ஈச் ஆஃப் தேம் ஹேட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும். ஸோ என்னெல்லாம் விதத்தில் ஸ்கேம் பண்ணுறாங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். எனக்கு ஆடி போயிட்டு இருக்கு. ஏன்னா தினம் ஃபோன் எடுத்த உடனே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. நம்மளுக்கு அந்த பொறுமை இல்லை கேட்கறதுக்கு. அந்த பொறுமை இல்லாதது எவ்வளவு பேரை பாதிக்குதுன்னு சொல்றேன். போன் பண்ணி எடுத்த உடனே அம்மா அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்கிறது வேற விஷயம். இது என்ன பண்றாங்க, உங்களோட ஆதார் கார்டை இன்னொருத்தர் மிஸ்யூஸ் பண்ணி உங்க பேர்ல ட்ரக் டீல் பண்றாங்க, இல்லாட்டி மணி லாண்டரிங் பண்றாங்க. பாம்பேல இருக்கிற ஒரு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதுல இவ்வளவு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க இமீடியட்டா என்ன பண்ணுங்க, பாம்பே வந்துருங்க, இல்லாட்டி உங்க லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க அப்படிங்கிறோம். ஸோ தே கேட்சஸ் இட் வல்னரபிள் மூமெண்ட். அதை மாதிரி பண்ணிட்டா இல்ல எனக்கு அதை பண்ண முடியாது, எனக்கு வேற ஏதாவது ஐடியா சொல்லுங்க சொல்லும்போது, சரி வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு டெலிகாம்ல இருந்து ஒரு கால் வரும். டெலிகாம் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு போலீஸ்க்கு என்ன சம்மந்தம் எனக்கு நிஜமாவே தெரியாது. டெலிகாம்ஸ்ங்கிறது போன், அந்த சம்மந்தப்பட்ட விஷயம். போலீஸ்ங்கிறது பாதுகாப்பு. ஸோ அவங்க வழியா ஃபோன் பண்ணி இப்போ நம்மளுக்கு பாம்பேக்காரன் போலீஸ் ஃபோன் பண்ணி அரைகுறை ஹிந்தியில பேசிட்டு வருவாங்க. என்னன்னா ஒரு யூனிஃபார்ம் வாங்குவேன். அந்த யூனிஃபார்மை 24 hours கடன் வாங்குறது உங்களுக்கு 500 ரூபா கூட ஆகாதுங்க. ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்றதுங்கிறது நான் கூட ஒண்ணுமே கம்ப்யூட்டர் தெரியாதவங்க கூட கிரியேட் பண்ணிடலாம். அதனால தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. இதை பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஐடி கார்டை பாருங்க எவ்வளவு நாள் உத்து வாருங்க. அவங்க உத்து பார்த்தா கூட நம்மளுக்கு என்ன ஐடி கார்டு பற்றி பழக்கமா, நம்ம என்ன சினிமால FBI அப்படின்னு காமிச்ச உடனே நம்ம அப்படியே போற மாதிரி ஏதோ இதுல போடாங்க மொழி படுற CBI அப்படின்னு கூப்பிடுங்க, நான் திரும்பி பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கு. போலீஸ் அப்படின்னு சொன்னா நம்ப கூடாது நம்ம. ஸோ இதை பண்ணிட்டு அவங்க இந்த அக்கௌண்ட் நீ பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணனா இந்த கேஸ் போக வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கறேன், உங்க எல்லாரையும், ஒருத்தர் இப்படி உங்க கணக்குல கோடி ரூபாய் இருக்குன்னு கேட்கறவன் ஏன் நீ எனக்கு 1000 ரூபாய் கணக்குல காசு கொடுத்தா பிரச்சனை தீந்துரும்னு சொல்றான். என்ன பல லட்சம் கேட்கலாம்ல. அது ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஏமாறாதீங்க. செகண்ட், இன்னொரு மெத்தட் ஆஃப் ஸ்கேமிங். ஸோ என்னோட ஃப்ரெண்டு தேக்கடியில ஒரு ரிசார்ட் புக் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு பே பண்ணியிருக்காங்க. 30,000 ரூபாய் பே பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கேம் பண்றவங்கள, அவங்க இந்த வெப்சைட் அண்ட் லிங்க் தே ஹேவ் டேம்பர்ட் அண்ட் ஹேக்ட். நேரம் வேற ஏதோ அக்கௌண்ட்டுக்கு காசு போயிருக்கு. இவங்க போய் மே மாசத்துல நிக்கிறாங்களா, இந்த மாதிரி புக்கிங்கே இல்ல அப்படிங்கிறாங்க. இப்போ அங்க போயிட்டு ரெசார்ட் இஸ் ஆல்சோ நாட் டேக்கிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. இங்க நாங்க வந்திருக்கோம், எல்லா டீடைல்ஸ்லாம் பக்காவா இருக்கு அப்படிங்கிறாங்க. பெஸ்ட் பார்ட் இதுதான். இந்த ஸ்கேம் எல்லாம் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம்னு வச்சுங்களேன் போலீஸ்காரங்கிட்ட, இந்த ஸ்கேம் ஆனவங்களே சொல்றாங்களா, போய் போலீஸ் இன்னும் நம்பிக்கையா நடந்தாங்கிற மாதிரி. பிகாஸ் அவ்வளோ கம்ப்ளீட்டா அவங்களோட செட்டப்ல இருந்து, ஒரு டீ கடை வாங்கி வரதுல இருந்து, அந்த கான்ஸ்டபிள் இருந்து ஃபுல் செட்டப் பக்காவா பண்ணி வைக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஏமாறதுக்கு 1000 சான்ஸ் இருக்கு, அதே மாதிரிதான் போகிறோம். பட் ஒரு ரிக்வெஸ்ட், ஏமாந்தாச்சு கதையை வெளியில சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க கதையை சொல்லலைன்னா பல பேர் ஏமாறுவாங்க. நம்ம பைத்தியக்காரன் ஆயிட்டோமேங்கிறதா நீங்க கதையை சொல்லாம இருந்தேன்னா பல பேரை பைத்தியம் ஆக்கி விட்டுருவாங்க இந்த ஸ்கேமர்ஸ். லாஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்கேமிங் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு பேச போறது, யாரெல்லாம் இந்த ஜிபே பண்றீங்களோ, ஒரு பப்ளிக் அட்ரஸ் ஸ்கேனிங் பண்றீங்க, ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுங்க இந்த பேர்ல தான் டிரான்சாக்ஷன் போகுதான்னு. ஏன்னா அகைன் ஸ்கேமர்ஸ் இந்த QR கோடை இன்னொரு QR கோடு, அவங்களோட QR கோடை ஒட்டிட்டு காசு வேற எங்கேயோ போகுது. இந்த மாதிரி பல விதத்துல நம்மளை ஏமாத்துறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அப் டு அஸ், நம்ம எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கோம். ஒருத்தங்க ஒரு த்ரெட் நம்ம சொல்றாங்கன்னா, ட்ரஸ்ட் த போலீஸ் அண்ட் சே, நான் லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நான் போய்க்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுக்கு எப்படி உடம்பு சரியான டாக்டர் கிட்ட போறோமோ, ஒருத்தர் நம்மளோட இன்டெகிரிட்டியோ நம்மளோட நியாயத்தையோ கொஸ்டின் பண்றோம்னா நம்ம நேரம் போலீஸ்காரங்கிட்ட தாங்க போடும். இதுக்கெல்லாம் தயவு செய்து பயப்படாதீங்க. அண்ட் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹூ ஸ்டார்டட் மேக்கிங் மணி நவ், ப்ளீஸ், நீங்க கரெக்டா இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். நம்பிக்கையா போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு, இந்த நம்பர்ல என்ன கால் வந்தது, கம்ப்ளைண்ட் வந்தது, இத மாதிரி இதுல ஏதாவது வெலிடிட்டி இருக்கான்னு கேட்டாங்கன்னா அவங்களே பண்ண போறாங்க, உங்களுக்கு வெரிஃபை பண்ண போறாங்க.
Don't feel bad about walking into a police station because it is going to solve a lot more trouble. Kindly be wary. Scammers சுத்திட்டே தான் இருக்காங்க. நம்ம கேர்ஃபுல்லா இல்லைன்னா நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. பைத்தியக்காரன் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க தயவு செய்து. This is just something I want to share. ஏன்னா நான் அந்த ஸ்டோரி போட்டப்புறம் அவ்வளோ பேர் சொன்னாங்க இதே மாதிரி நடந்திருக்கு. ஏன் நீங்களாம் வெளியிலே கதை சொல்லி வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் தோணுது. இப்படி வர முடியும், அசிங்கப்படுற மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் சொல்கிறேன்.